ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். ஆப்பத்துக்கு இது வரைக்கும் வேறு எதுவும் சைட் டிஷ்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. தேங்காய் பாலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு எதுவும் ட்ரை பண்ணணும்னு நினச்சதும் கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் செஞ்சு கொடுத்துட்டா போதும். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பசங்க தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எழுந்து வந்து பார்த்த உடனே பாப்பா செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் எப்போதுமே இதை கேட்டுட்டு இருப்பாங்க. தூங்கி எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதை பசங்க சந்தோஷப்படும் போது ரொம்பவே ஹாப்பி ஆகிடும்ல. இதுக்காக எவ்வளோ எஃபர்ட் பண்ணாலும் போடலாம் அப்படின்ட்டு. இப்போலாம் நான் ஆப்பம் ரொம்ப நல்லாவே போடுறேன். முன்னெல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டு இருப்பேன். ஆனால் இப்போலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நானும் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறேன். வீட்டில் கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு. சரி, அதை நல்லா கழுவி மேலே காய வச்சா மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப இது தூசியாக இருந்துச்சு. கல்லெல்லாம் நேற்றே பொறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க பசங்க. இன்னைக்கு இதை கழுவி காய வைக்க வேண்டியது தான். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நம்ம சாப்பிட ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளே சுற்றி சுற்றி வருவாங்க. அதுலேயும் லஞ்ச் பாக்ஸுக்கு அவங்க கேட்குற மெனுவை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதான். நம்ம தான் இருக்கிறதுலே சிறந்த அம்மா அப்படின்ட்டு நம்மளோடய புகழ்ந்து தள்ளிடுவாங்க. நான் எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்ப மாட்டேன். எப்பயாவது சில சமயத்தில் தான். ஏன்னா இந்த ஷேரிங் அப்படின்றதுலாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற பொருள் பசங்க சாப்பிடாம மீதி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வராங்கன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெயிலுக்கு முன்னாடி வந்து மேலே இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துடணும்னு நினச்சேன். மணி 10 தான் ஆகுது. அதுக்கே இவ்வளோ வெயில். பாப்பாவுடைய ஸ்கூல்லே சொல்லுவாங்க, ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சு கொடுக்காதீங்க, மற்ற பிள்ளைங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. தம்பி அப்படிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாருன்றதை தாண்டி அவருக்கு அந்த விவரம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பாப்பா அப்படி கிடையாது. எப்போதுமே வந்து சொல்லுவாங்க, அம்மா என்னால் சாப்பிடவே முடியல, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. என்னதான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் சரி, இல்லை இன்னொரு டப்பாவில் போட்டு கொடுத்தாலும் சரி, இதே பேச்சு தான் எப்போவுமே இருக்கும். அதுலேயும் நான்வெஜ்லாம் கொடுத்துட்டா அவ்வளோதான். உண்மையாலுமே நம்ம கேட்காம நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுல பசங்களை அடிச்சுக்கவே முடியாது. நான் சொல்லவே மாட்டேன், அவங்களே எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் காய வைக்கிறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு துணி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு. ஏன்னா அப்போ தான் திரும்ப திரும்ப அதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி மேலே ஏதாவது காய வைக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த காக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கிட்டேருந்து இதெல்லாம் பாதுகாக்கிறது. அடுத்து பறக்கிற தூசிங்க. எங்கே இருக்கிற தூசியும் சரி, நம்ம இது மாதிரி காய போடுறப்ப தான் அது மேலே எல்லா தூசியும் வந்துருங்க. அங்கங்கே இருந்து ஒரு சில பொருளுங்களை எடுத்துகிட்டு வந்து போட்டு இதை பறக்காமல் கவர் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. சண்டே எதுவும் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க வந்தது என்னுடைய தப்பு தான். செம்ம ரஷ்ஷு. வந்த உடனே டைரெக்டாக லஞ்சு செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டோம். சரி, லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலான்னுட்டு வெறும் சிக்கன் குழம்பு தான் பண்ணிட்டு இருந்தேன். அது குழம்புன்னு சொல்ல முடியாது, கிரேவி மாதிரி கொஞ்சம்.
ஏன்னா குழம்பு மாதிரி வச்சுட்டா அதை அடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டுக்கு அதை முடிச்சிடணும். அதை அடுத்த நாள் கொண்டு போகக்கூடாது இல்லையா? அதனால கொஞ்சமாக கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டேன். ரெகுலராக பண்ணுற அதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் இல்லை. பசங்களை என்னதான் மற்ற வேலையை எல்லாத்தையும் செய்யுங்கன்னு விட்டாலுமே இந்த கட் பண்ணுறது, இந்த அடுப்பில் நின்று ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் அவங்கள பண்ண விடும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பயத்தை வெளியில் காட்டிக்க மாட்டேன். நம்ம பயந்தோன்னா அப்புறம் அவங்களுமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு. நானும் மோஸ்ட்டாக ஸ்கூல் டைமில் பசங்களுக்கு கூட நிறையவே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில கஷ்டம் நமக்கு புரியுது. ஷேரிங் தப்பு சொல்லலை, ஆனால் ஒரு அம்மாவாக என்னுடைய மைண்ட் செட் என்னன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைம்லலாம் நான் லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி எடுத்துகிட்டு போனதெல்லாம் ரொம்பவே ரேர். சமைச்சு முடிச்ச உடனே எல்லாருமே குளிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு. போன வாரம்லாம் பசங்க எல்லாருமே இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். அக்கா அக்கா பசங்கன்ட்டு வீடியோ ரொம்ப அப்படியே கும்பலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பாடுன்னு வந்துட்டா இந்த பசங்களை சாப்பிட வைக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் தம்பி இருக்காரு, ரொம்ப கஷ்டம். மத்தியானம் கொடுக்குற சாப்பாடை நைட்டு வரைக்கும் உட்காந்து சாப்பிடுவாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். பசங்களை நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா இது இவ்வளோ பொறுமையாலாம் அவங்க எடுக்க என்னை விட மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமை இல்லாமல் விட்டாலும் எல்லா குப்பையும் அது உள்ளார்க்கே திரும்ப வந்துடும். இது மேலே கவர் பண்ணி வச்சிருந்த துணியில் இருந்த டஸ்ட்டை பார்க்குறப்போ நல்ல வேலை கவர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு இருந்துச்சு. லீவில் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அடுத்து என்ன வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். ஆனால் வீட்டில் எல்லாருமே சொல்கிறது வீட்டில் தானே இருக்க, லீவில் தானே இருக்க அப்படின்ட்டு. இந்த வாரம் லீவ் விட்டாலுமே அடுத்த வாரத்துக்கு என்ன வேலை இருக்குது சேர்த்து செய்யறதுக்கு அப்படின்றது தான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வீட நம்ம தானே கவனிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும் போது தான் நினச்சேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் சப்பாத்தி பூரின்ட்டு மெனு போய்கிட்டே இருக்கும்ல அப்படின்ட்டு. நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் டைம் ஆகிடுச்சு.